ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கோயில், ஒரு நந்தி கோயில் காட்டுறாங்க. இது மல்லேஸ்வரமில் இருக்குது. அப்படியே முன்னாடி ஒரு மீனாட்சி கோயில், அப்படியே நம்ம அசோக் பை. இது வந்துட்டு உத்பவ லிங்கான்றாங்க. ஸோ ஸ்வயம்பு லிங்கம் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, நந்தி முன்னாடி இருக்கோம். ஆனால் நந்தி வந்துட்டு நம்ம சிவன் மேலே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள நம்ம விநாயகர். ஸோ இது வந்துட்டு கோயில்து சரித்திரம். ஸோ இன்னும் 400 years old. நம்ம முருகர் மயில் மேலே இருக்கிறாரு. கணேஷ் எடுக்கும் முருகர், பின்னாடி சிவப்பா ஃபோட்டோ. ஒரு தேர் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஜூம் பண்ணி காட்டுறேன். நந்தி வயல்லேருந்து கண்டினியூஸாக வந்துட்டு தண்ணி தானாகவே உருவாயின்னு இருக்குது. ஸோ அது நேராக சிவன் மேலே போய் வருது. இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மல்லேஸ்வரமில் இருக்குது. ரொம்ப பழமையான ஒரு கோயில். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள்லாம் வந்து பெங்களூருக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த இடம் விசிட் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன். ரொம்ப பழைய கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் ஆமாலாம் இருக்குது. ஆமா, மீன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை வெளியே வந்துருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ சீதா. ஸோ இது தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. இது வந்துட்டு நம்ம நந்தி வாயிலேருந்து சிவன் மேலே தண்ணி வராது இருக்குது. எஸ், இது பார்த்தீங்களா, சீதா அந்த இதில் கலெக்ட் ஆகி சிவனுக்கு அபிஷேகம் நடந்துருக்குது. பல வருஷமாக நடந்துருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், ஆமாம் வெளியே வந்துருக்கு. குட்டி ஆமாம். எங்கே நல்லா தெரியுது நந்தி வயலில் இருந்து. ஸோ இது இங்கே நமக்குறோம். இது வந்து நம்ம நந்தி நல்லா தெரியும். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு எல்லோரும் வர வேண்டியது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக இருக்கும்.
ஸோ அப்படிக்கா கணேசா இருக்காரு. சிவன் பார்வதி அப்படியே முருகா. ஆமாம், அற்புதமான ஒரு கோவில். சிவலிங்கம் பாருங்கள், விநாயகர் சென்டரில் சிவ பார்வதி,